ஹாய் கைஸ், போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா இது சர்வலெட் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸோட கான்செப்ட்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். சரியா, சர்வலெட் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு யூசர் நேம் வந்து ஃப்ரண்ட் எண்டில் வாங்கி அது வந்து பேக் எண்டுக்கு அமுச்சு விட்டு பேக் எண்டு மூலிமா ஒரு அதாவது யூசர் நேம் அதாவது ஒரு லாகின் பேஜ் மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் மாதிரி ஒன்று ஃபஸ்ட்டு இதை க்ரியேட் பண்ணி அதில் வந்து யூசர் நேம் மட்டும் வாங்கி பேக் எண்டுக்கு அமுச்சு விட்டு பேக் எண்ட்லேருந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது இப்போ வந்து தோனின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னா தோனின்ற யூசர் நேம் வாங்கி சப்மிட் பண்ணிவிட்டு அந்த சப்மிட் பண்ண டேட்டா வந்து பேக் எண்டுக்கு வந்துட்டு பேக் எண்டில் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் ஒரு வெல்கம் தோனி ஹாய் தோனி வெல்கம் டு கிருஷ்ணா ஐடி ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேவா, இதுதான் ஒரு டேஷ்போர்ட் மாதிரி, அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஒரு டேஷ்போர்ட் பேஜ் அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் டேக் வச்சு ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. போகிற ரெக்வஸ்ட்டை வந்து சர்வலெட் RUQUEST ரெக்வஸ்ட்டு சர்வலெட் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். போகிற ரெக்வஸ்ட்டு இன்டர்ஃபேஸ். ஓகேவா, என்ன ரெக்வஸ்ட் என்ன டைப் ஆஃப் மெத்தடை நம்ம அனுப்ப போகிறோம், மெத்தடுன்னு கொடுத்து கெட்டுன்னு அனுப்ப போகிறோம்னா கெட்டுன்னு போட்டுட்டு கெட்டுன்னு போடுறோம். ஓகேவா, அடுத்தது இன்புட் ஒரு ஹெட்டர் டேக் போட்டு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். H5 போட்டு லேபிள் ஒன்று போட்டுடலாம். என்டர் யுவர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேவா, கொடுத்துட்டு அது கீழே இல்லை மேலே கூட வச்சுக்கலாம், இல்லை கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இன்புட் டைப்பை கொடுப்போம். இன்புட் இதை கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன டைப் ஆஃப் இதை அனுப்ப போகிறோம் அப்படின்ற டெக்ஸ்ட் டைப். ஸோ டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கான பேராமீட்டர் நேம் என்ன கொடுக்குறோம், யூசர் நேம் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, இதை வச்சு தான் நம்ம வந்து அங்கே ஆக்சஸ் பண்ணிப்போம். அடுத்து இன்புட் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு டைப் வந்து சப்மிட்னு கொடுக்குறோம். ஓகேவா, இது சப்மிட் பண்ணால் தான் அந்த யூசர் நேம் வந்து அந்த ரெக்வஸ்ட் மூலிமா பேக் எண்டுக்கு போகும். ஓகேவா, அடுத்து வந்து இதுக்கான வேல்யூ போட்டுட்டு ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் நவ். ஓகேவா, அந்த சப்மிட் இதுக்கான வேல்யூ வந்து ரெஜிஸ்டர் நவ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், இது போயிட்டு என்னது சர்வலெட் ஒரு HTTP சர்வலெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். HTTP சர்வர் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சூப்பர் கிளாஸ் நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நேம் கொடுக்குறோம். கிளாஸ் நேம் கொடுத்து கிளாஸ் நேம் வந்து 14 சர்வலெட் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கிறேன். இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிள்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்து நம்மளுக்கு டூ கெட்டு அந்த கெட்டு மெத்தட் தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதனால் டூ கெட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி நம்ம தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்றலாம். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு டூ கெட் மெத்தட் மட்டும் நம்ம இதுக்கு வந்துருக்கு. ஓகேவா, இதை வச்சு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் ஆன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெக்வஸ்ட் வருதில்ல, அந்த ரெக்வஸ்ட்டில் வர பேராமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். கெட்டு பேராமீட்டர் ஸ்ட்ரிங்காக தான் வருது. ஸோ ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்டு HTML தான் வருது. சரி, பேராமீட்டர் நேம் கொடுக்கணும். அங்கே ஃப்ரண்ட் எண்டில் நம்ம பேராமீட்டர் நேம் கொடுத்துருப்போம்ல, அந்த பேராமீட்டர் நேமை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பேராமீட்டர் நேமை ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வருது. ஸோ ஸ்ட்ரிங்கு ஒன்று க்ரியேட் பண்ணி யூசர் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இதுக்கு வந்து அதுதான் அங்கே வரக்கூடிய ரெக்வஸ்ட்டில் இருக்க பேராமீட்டரை வந்து ஸ்ட்ரிங் வருது. ஸோ அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி அனுப்பணும், ரெஸ்பான்ஸும் முதல் வந்து கண்டென்ட் டைப் வந்து செட் பண்ணணும். செட்டு கண்டென்ட் டைப்
ஓகேவா. என்னவா நம்ம அனுப்ப போகிறோம், ஒரு டெக்ஸ்ட் HTML-ஆக அனுப்ப போகிறோம். ஓகேவா. அதனால் டெக்ஸ்ட் HTML கொடுத்துக்கிறேன். ஓகேவா. அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் ரைட்டர் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட்புட் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட்டு கெட் ரைட்ரு. ஓகே, இதை வச்சு ஸ்ட்ரீமிங்காக இது பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா. அவுட்புட்டில் டாட்டு பிரிண்ட்டில் வந்து ஸ்ட்ரிங்காக தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் HTML தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ HTML ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் பாடி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து அவுட்புட் ஓப்பன் பண்ணிட்டு பிரிண்ட்டு ஹெடர்னே போடலாம். ஹெடரில் 5 போட்டுக்கலாம். ஹெடர் 5ல் ஓப்பனு க்ளோஸ், ஹெடர் 5 க்ளோஸ். ஓகேவா. இதில் என்ன பண்ணுறோம், ஹாய் யூசர் நேம் இங்கே வச்சுக்கலாம். யூசர் நேம் இங்கே கொடுத்து ஹாய் தோனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சா. ஹாய் தோனின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஹாய் தோனி அப்படின்ற ஒரு இது பண்ணிட்டேன். அடுத்து வந்து அவுட்புட் டாட்டு பிரிண்ட்டு. இப்போ என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணோம், HTML ஓப்பன் பண்ணோம், பாடி ஓப்பன் பண்ணியிருந்தோம், அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை, அதுக்கு இன்னொரு பேரா ஒன்று போட்டு வெல்கம் டு கிருஷ்ணா ஐடி ப்ராஜெக்ட்ஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு டேஷ்போர்டு UA. ஓகேவா. போட்டுட்டு அவுட்புட்டு டாட் பிரிண்ட்டு பாடியை க்ளோஸ் பண்ணிடலாம். பாடி க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் HTML க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன பண்ணியிருக்குன்னா வரக்கூடிய ரெக்வஸ்ட் பேராமீட்டரை எடுத்து நம்ம வந்து யூசர் நேம்ன்றது வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான இது வந்து ரெக்வஸ்ட்டுக்கான வரக்கூடிய ரெக்வஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான கோடு. இது ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ண போகிறோம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸுக்கான கோடு. என்ன பண்ணியிருக்கேன், வரக்கூடிய ரெக்வஸ்ட்டோட பேராமீட்டரை எடுத்து யூசர் நேம்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் நம்ம அனுப்ப போகிறோம். ரெஸ்பான்ஸ் எப்படி அனுப்ப போகிறோம்னா, என்ன கண்டென்ட் டைப்னு இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அவுட்புட்டுக்கான ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி அப்புறமேட்டு அது வந்து எப்படி ஒரு டெக்ஸ்ட்டாக ஒரு HTML டெக்ஸ்ட்டாக தான் அனுப்ப போகிறோம், HTML ஸ்ட்ரிங்காக தான் அனுப்ப போகிறோம் ஃப்ரண்ட் எண்டுக்கு. ஸோ HTMLக்கான க்ளோஸ்க்கான ஓப்பன் பண்ணி ஒரு பாடி க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது என்ன நடுவில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஹாயின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி ஹாயின்னு சொல்லி அந்த யூசர் நேமை நடுவில் சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த H5 வந்து க்ளோஸ் பண்ணிருக்கேன். அதேமாதிரி H ஓப்பன் பண்ணி வெல்கம் டு கிருஷ்ணா ஐடி ப்ராஜெக்ட்ஸ் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டாவது இதில். ஓகேவா. என்ன பண்ணுறோம், ஒரு டேக் கொடுத்துக்கிறேன். இது பண்ணால் அது கீழே வந்து அடுத்த இது லைனுக்கு போகும். ஸோ அதுக்காக அது கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணிருக்கோம், HTMLக்கான எல்லா விஷயமும் எழுதியாச்சு. அடுத்து பேக்எண்டுக்கான கோடை ரைட் பண்ணியாச்சு. அடுத்து web.xml நம்மளுக்கு தேவையான மேப்பிங்ஸும் இங்கே வந்து அதுவாக கொடுத்துருச்சு. அதை நம்ம சர்வ்லெட்லேயே யூஸ் பண்ணிருக்கோம்ல,
எக்லிப்ஸில் இருக்க இம்போர்ட் இதை வந்து யூஸ் பண்ணுறோம், ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவாக கொடுத்துருச்சு. ரெக்வஸ்ட்டை மட்டும் நம்ம ரெக்வஸ்ட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெக்வஸ்ட்டோட யூஆர்எல் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், சர்வரை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரன் ஆன் சர்வரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கான இது வந்துடுச்சு, என்னது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், தோனின்னு அடிக்கிறேன், தோனி. ஓகேவா, கொடுத்து ரெஜிஸ்டர் நவுன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுது, இது நேராக பேக்கெண்டு போயிட்டு அந்த வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அது பேக்கெண்ட் போயிட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துக்கு போய்ட்டு ஹாய், அந்த யூசர் நேம் வாங்கிட்டு ஹாய் தோனி அப்படின்னு கொடுத்து வெல்கம் டு கிருஷ்ணா ஐடி ப்ராஜெக்ட் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. வெல்கம் டு கிருஷ்ணா ஐடி ப்ராஜெக்ட்ஸ், ஹாய் தோனி ஸ்பேஸ் விட மறந்துடும். ஸோ அதனால் எல்லாம் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா, இதுதான் சர்வலெட் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸ் வச்சு ஒரு ரெக்வஸ்ட்டில் இருக்க கிளைண்ட் கொடுக்குற ரெக்வஸ்ட்டில் இருக்க இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை வந்து சர்வலெட்டு கொடுக்குது. ஓகேவா, சரி, இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். அடுத்த டீட்டெயிலாக ஹெடரில் வர இன்ஃபர்மேஷன் ஹெடரில் வர எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகேவா.